தமிழகத்தில் படுக்க வசதி உள்ள பேருந்துகள் பதிவு செய்வதற்கான வசதி தமிழகத்தில் இல்லை. ஆகையால் நாங்கள் நியர்தன் ஸ்டேட்ல சாலை வரி குறைவாக உள்ள நியர்தன் ஸ்டேட்ல வாகனங்களை பதிவு செய்து தமிழகத்துக்குள் தமிழக பதிவு செய்த வாகனங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு படுக்கைக்கு 4000 ரூபாய் சாலை வரி, வெளிமாநில பேருந்துகளுக்கு ஒரு படுக்கைக்கு 5500 ரூபாய் காலாண்டுக்கு. என்ன சொல்ல வரோம்னா, தமிழகத்தில் பதிவு பண்ண பேருந்துகளோட வெளிமாநில பேருந்துகளுக்கு அதிகமான சாலை வரி செலுத்தி இயக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில கடந்த 6 மாத காலத்துக்கு முன்னிலிருந்து தமிழக அரசு நீங்க வெளிமாநில பேருந்துகளை தமிழகத்தில் மறுபதிவு பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு, ஏன்னா தமிழகத்துக்கு இயங்கும் பேருந்துகளை தமிழகத்தில் பதிவு பண்ணி இயக்கும் போது எங்களுக்குள்ள செலவு குறைவு மற்றும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நாங்க ஒத்துக்கிட்டு தான் அந்த மறுபதிவு பண்றதுக்கு வாகனங்களை மறுபதிவு பண்ணோம். இந்நிலையில கிட்டத்தட்ட 6 மாத கால அவகாசத்துக்கு பிறகு எங்களால இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட பேருந்துகள்ல 300 பேருந்துகள் எங்க சங்கத்தில் இருக்காங்க. அவங்கள மறுபதிவு பண்ண முடியாத சூழ்நிலை. அது சூழ்நிலை காரணம் என்னன்னா, தொடர்ந்து விழா காலங்கள் மற்றும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாலாந்துல போய் நாங்க மொத்த வாகனங்களை நாலாந்துல நிறைய பதிவு இருக்கு எடுக்கும் போது அவங்க திடீர்னு கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டு உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு. அந்த வழக்கு ஒன்னு பெண்டிங்னால அதுவும் காலதாமதம் ஆச்சு. அப்புறம் இங்க நம்ம பாராளுமன்ற தேர்தல், இந்த சில காரணங்களால இன்னும் கொஞ்சம் பேருந்துகளை மாற்ற முடியாத சூழ்நிலை. அதனால கூடுதல் கால அவகாசம் நாங்க தொடர்ந்து 3 நாட்களா சந்தித்து கேட்டோம். கூடுதல் கால அவகாசம் வழங்க தமிழ் அரசு மறுத்துட்டாங்க. இருந்த போதிலும் நாங்க இந்த பேருந்துகளுக்கெல்லாம் இப்போ இயக்குவதற்கான தேவையான நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு எங்க உரிமையாளரோட ஒரு கலந்தாலோசனை கூட்டம் போட்டோம். அதுல எங்க உரிமையாளருடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இதை உடனடியா ஸ்பீடா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்னு இந்த பர்மிட்லாம் சிலது லேப்ஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் உடனடியாக மாற்றுவதற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் உடனடியாக பேருந்துகள் இயக்காமல் நிறுத்தாமல் இல்லாமல் இயக்குவதற்கு தேவையான அத்தியாவசிய தேவையெல்லாம் அரசு உடனே பண்ணி கொடுக்கணும். இது தமிழக அரசு தமிழகத்துக்கு இயங்கும் பேருந்து தமிழகத்தில் பதிவு பண்ணி இயக்க நாங்கள் தயாரா இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது. அந்த கால அவகாசம் தான் பிரச்சனை. அதையும் அரசு கன்சிடர் பண்ணுறதா எங்க கோரிக்கை. இருந்தாலும் அரசுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு சில வாகனங்களை இயக்க முடியாது. கிட்டத்தட்ட எங்க சங்கத்திலே 320 வாகனங்கள் இன்னைக்கு இயக்க முடியாது. அது எங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் டியூ கட்டணும். அதை நம்பி 12 தொழிலாளர்கள் இருக்காங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால அரசு இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இதுதான் கோரிக்கை. அதனால அரசு உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். அதனால அரசை எடுத்தோ ஏதோ இங்க ஒண்ணு நாங்கள் தொழில் பண்றோம். அரசு சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அரசு உத்தரவுக்கு மதித்து இது பண்றோம். அரசு தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் நிறைய தொழில எங்கெங்கே சென்று நிறைய புது நிறுவனங்களாக கொண்டு இது பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய சுற்றுலாத்துறைக்கு நம்ம எப்போதும் இந்தியாவில் தமிழகம் முதன்மையான மாநிலமா இருக்கு. அதுக்கு நாங்க ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கோம். உலகத்தர வாய்ந்த பேருந்துகள் நாங்க தான் வச்சிருக்கோம். அதனாலதான் ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு பயணிகள் வரும்போது நேரே சென்னையில ஏர்போர்ட்ல இறங்கி இந்த பேருந்து இருக்கிறதுனாலதான் இங்க சுற்றுலாத்துறை முதன்மையான மாநிலமா இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு எங்க கோரிக்கைகளை கன்சிடர் பண்ணும்.